ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு நல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி கலர் வடகமாக இருக்குல்லங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கடைக்கு போனால் இந்த மாதிரி கலர் வடகங்களை பார்க்கல நம்ம பாட்டுக்குள்ள எடுத்து போட்டு கொண்டு வந்துடுவோம். ஆனால் அதில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் தெரியாது. இந்த சம்மருக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற ஒரு பொருளை வச்சு சூப்பரான வடகம் செஞ்சு கொடுங்க. என்ன அந்த பொருள் அப்படின்னா பழைய சாதங்க. இந்த பழைய சாதத்தை நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா காலையிலக்கு அதை நீங்கள் சாப்பிடும்போது நிறைய சத்து கிடைக்கும். அப்படி சாப்பிடாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடகம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாதத்தை தண்ணியை நல்லா இருக்க புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல எந்த கலரோ எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேணாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் விடாம நல்லா அந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாவோ இல்லை ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மாவை தண்ணியாக வச்சு அப்பளம் மாதிரியோ ஊற்றிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு ஒரு 2-3 நாள் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அப்பப்போ வெயிலில் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும், பூச்சியும் வராது. குழந்தைங்களுக்கு நம்ம தான் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். நம்ம வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மளோட வேலையை ஈஸியாக்குறதுக்காக குழந்தைங்களோட உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. நம்ம தான் அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வேஸ்ட் ஆகிற இந்த பழைய சாதத்தை வச்சு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக வீட்லேயே இந்த மாதிரி வடகம் செஞ்சு கொடுங்க. இந்த வடகம் போடுறது நிறைய பேர் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. இதை நான் மறுபடியும் சொன்னதுக்கு காரணம் வீட்டில் ஒவ்வொரு கை சாதம் மிஞ்சினாலும் அதை குப்பையில் போடாமல் அதை ரீயூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா சாதம் நிறைய மிஞ்சிரும். அந்த சாதத்தை வேஸ்ட் ஆக்காமல் எங்கள் பெரியம்மா அம்மா அவங்கெல்லாம் கிரைண்டரில் இந்த மிளகா ஜீரகம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு எங்களுக்கு அதை ஒரு வேலையாக கொடுப்பாங்க. வெயில் வரதுக்கு முன்னாடி மாடியில் போய் சேலை வேஷ்டி ஏதாவது விரிச்சு எல்லாரும் ஒரே இடத்துல இருப்போம். அக்கா பசங்க மாமா பசங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி எல்லாருமே இருப்போம். இருக்கும்போது எல்லாரும் போய் அந்த வடகம் போட்டு அதை செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த அனுபவம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுல நம்மளும் கிடைக்க விடுறதில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு கைப்பிடி சாதமாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வீட்டில் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ குழந்தைங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பெரியவங்களான நம்ம தான் ஃபஸ்ட்டு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பாய்.